அடிமானி என்னாச்சுன்னா நேற்று அரிசி வாங்க மறந்துட்டேன் பார்த்துங்க. அதனால் கொஞ்சோண்டு அரிசி தான் இருந்தது. அதனால் டப்புன்னு பிளானை மாற்றிட்டோம். சாம்பார் சாப்பாடு வச்சுட்ருவோம். 50 அரிசிக்கு 50 பருப்பு ஈக்குவல். 1 கிலோ ஆட்டுக்கறிக்கு 1 கிலோ அரிசி போடுறோம் இல்லையா, அந்த மாதிரிக்கே 50 கிராம் அரிசிக்கு 50 கிராம் பருப்பு போட்டு அரிசி பருப்பு வச்சு விட்டுன்னு ரெடி பண்ணிட்டோம். ஆமாம், சாரி, சாம்பார் சாப்பாடு. அதுக்கு தேவையான இடிப்பொருள் ஒன்றும் கிடையாது. 4 வரமிளகா. சரியா? ஆமாம், நல்லா பார்த்துங்க, தெரிஞ்சுங்க. நீங்களும் ரொம்ப சிம்பிள் தான். சரியா? 5 வரமிளகா. சரியா? ஆமாம், 5 வரமிளகா தான். எல்லாம் வெங்காயம்லாம் தொளிச்சி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டோம். இப்போ நம்ம ஆமாம், இப்போ நம்ம அரிசி இங்கே வரும். கத்திரிக்காய் 4 கத்திரிக்காய் போட்டோம் சாம்பாருக்கு. 4 கத்திரிக்காய். உங்குத்தமா எங்குத்தமா யாரன குத்தம் சொல்ல. 2 தக்காளி. இதெல்லாம் கழுவி எடுத்துடும் சுத்தமாக. வெங்காயத்தை போட்டு சேர்த்து போட்டு கழிக்கலாம். சரியா? ஆமாம், இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இதெல்லாம் சொல்லக்கூடாது. செயல் தண்ணி செஞ்சு பதுக்கல. இவ்வளோதான் அரிசி. இதில் வெங்காயமும் கலந்து இருக்குது. அரிசி வெங்காயம் எல்லாமே கலந்து இருக்குது. இவ்வளோதான், ஒரு கை தான். இதை போட்டு தக்காளியை போட்டு தாளித்து விட்டிங்கனாக்கா அரிசி சாதம் பருப்பு ரெடி. வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். யாரும் ஸ்லீட் பண்ணி விட்றாங்க. கடைசி வரையிலையும் பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் பேச்சில் இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், வெயிட் பண்ணுங்கள். இவ்வளோதான் அரிசி. சரிங்களா? 50 கிராம் அரிசி, 150 கிராம் சின்ன வெங்காயம், 50 பருப்பு. ஆமாம், நல்லா கழுவிக்கணும். 2 வாட்டி 3 வாட்டி கழுவிக்கிங்க. ஆமாம், நான் நல்லா கழுவிட்டு தான் செய்வேன். நீங்கள் எப்படின்னு பார்த்து நல்லா கழுவிக்கிங்க. ஆமாம், என்ன அடுப்பு பற்ற வச்சுக்கிறோம். அப்படி மார்னிங் அடுப்பு பற்ற வச்சுக்கிறோம். சரியா? அடுப்பு பற்ற வச்சுக்கணும். நம்மளாக்கா நல்லா சட்டி காஞ்சோன்னா எண்ணெய் எடுத்து ஊற்ற போகிறோம். தேவையான அளவு எண்ணெய். ஆமாம், ஊருக்குள்ள என்னை பற்றி என்னென்னமோ சொல்லுங்க, அதை பற்றி எனக்கு அவசியம் இல்லைதானுங்க, இல்லைதானுங்க. எண்ணெய்லாம் நிறைய ஊற்றிங்க. ஆமாம், அரிசி பருப்பு எண்ணெய் நிறைய சேர்த்துக்கணும். நான் நிறைய சேர்த்துக்குவேன். உங்களுக்கு எப்படி தேவையான நிறைய சேர்த்துங்க. எண்ணெய் எந்த அளவுக்கு சேர்த்துக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து நல்லது. ஆமாம், தெரியுதா? இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், மிளகாய் போட போகிறோம். 5 மிளகாய் போட போகிறோம். இப்போ கேமரா சரியாக இருக்காது. நானே எல்லாமே பண்ணி போடுறதுனால கேமரா கரெக்டாக காட்ட முடியல. கூடிய சீக்கிரம் ஸ்டாண்டு வாங்கிட்டு உங்களுக்கு தெளிவாக போடுறேன் மிளகா. சரியா? அடுத்தபடி என்ன பண்ணுறாங்க, தக்காளி. தக்காளி வந்து என்ன பண்ணுறோன்னா வெட்டி போடணும். முடியும் அதே வெட்டி விட்டு முடியாது. கையிலேயே அறிஞ்சிக்காதீங்க. நான் அறியிறேன்னா எனக்கு அனுபவம் இருக்குது, அதனால் அறியிறேன். சரியா? இப்போ என்ன கத்திரிக்காய். எல்லாம் போட்டு நல்லா வணங்கிட்டோம். அரிசி போட்டு வணக்கிட்டோம். இப்போ சரியா? தக்காளி கத்திரிக்காய் போட்டு வணக்கிட்டோம். அரிசி இருக்குது, இதை எடுத்து போட போகிறோம். இப்போ அடுத்து சாம்பார் படி போடுறோம். ஊற்று தண்ணி வந்து நல்லா ஒரு சொம்பு ஊற்றுவோம் தண்ணி. ஆமாம், ஒரு சொம்பு ஊற்றினா தான் நல்லா இதாக இருக்கும். ஆமாம், ஆமாம், தண்ணி ஒரு சொம்பு.
ஒரு சமயம் பத்தாது நினைக்கிறேன், கொஞ்சம் ஊற்றிக்கும் வேணாம். தேவையான உப்பு போடணும், உப்பு போட வந்துடாங்க. ஆமாம், எல்லாத்தையும் உப்பு போட்டு தான் கட்டாகும். தேவையான சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. அப்படி மார்னிங் சாப்பாடு ரெடி, தம்மில் இருக்குது பார்த்துங்க. இன்னும் தம்மு வரல, விசில் வரட்டும். சரி, சாப்பாடு எப்படின்னு பார்ப்போம். பரவாயில்ல.